Hey guys, welcome back to Equip. நான் உங்கள் ஜோஷ்வா ஒரு புது வீடியோவோட. இன்றைக்கி நம்ம MS Excelல செல் ரெஃபரன்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அண்ட் இதிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மிக்ஸ்டு ரெஃபரன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தரோட மந்த்லி இன்கம்மை டேட்டாவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த், டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் நெட் இன்கம்னு போட்டிருக்கேன். இந்த நெட் இன்கம்மை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த டோட்டல் இன்கம்லேருந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிங்கனாலே, அதாவது சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நெட் இன்கம் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ அதுக்கு இந்த செல்லை ஈக்குவல் டு அவரோட டோட்டல் இன்கம், அதாவது ஜான் மந்த்துக்கு 22,000, அதாவது B3 செல், மைனஸ் அவரோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஜான் மந்த்துக்கு, அதாவது 15,937, அதாவது செல் C3 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நெட் இன்கம் கேல்குலேட் ஆகிடும். ஸோ இதே ஃபார்முலா, அதாவது நம்ம இப்படி தான் டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே ஃபார்முலான்றதுனால நீங்கள் இந்த ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா காப்பி ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஃபார்முலா காப்பி ஆகிருக்குன்னு பார்க்க நீங்கள் ஒரு செல்லை டபுள் கிளிக் பண்ணலாம். ஆனால் இப்படி டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த செல்லில் மட்டும் என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு தான் தெரியும். நீங்கள் மொத்த ஷீட்லேயும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மேலே ஃபார்முலா டேப்ஸில் இந்த ஷோ ஃபார்முலா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஷீட்டில் மொத்த ஷீட்லேயுமே என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதே ஃபார்முலா பட்டனை நீங்கள், அதாவது இந்த ஷோ ஃபார்முலா பட்டனை திருப்பி கிளிக் பண்ணும்போது அது ஹைட் ஆகிடும். ஸோ நான் இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணும்போது ஹைட் ஆகிடும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீயும் இருக்குது. நீங்கள் உங்கள் கீபோர்டில் Ctrl அண்ட் இந்த டில்ட் கீ, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டில்ட். ஸோ இந்த Ctrl ப்ளஸ் இந்த டில்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலா ஷோ ஆகும். அண்ட் மறுபடியும் இந்த Ctrl டில்ட்டை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஹைட் ஆகிடும். நான் இப்போ இந்த ஃபார்முலாவை டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் மந்த்துக்கு நம்ம டோட்டல் இன்கம்லேருந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, நம்ம மேலே கொடுத்த அதே ஃபார்முலா அடுத்தடுத்த செல்லுக்கு, அதாவது ரிலேட்டிவாக அதுக்கு பக்கத்தில் இருக்க செல்ஸுக்கு அப்படியே அதை அப்ளை பண்ணியிருக்கு. அதாவது நம்ம B3 மைனஸ் C3 தான் கொடுத்தோம், அடுத்து B4 மைனஸ் C4, அடுத்து B5 மைனஸ் C5, அப்படியே ரிலேட்டிவாக ஃபார்முலா க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். ஓகே, அடுத்து நம்ம அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மார்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் லிஸ்ட்டோட மேக்ஸிமம் மார்க் 100 அண்ட் இங்கே ஒரு 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க எடுத்த மார்க்குக்கு நம்ம இப்போ பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவல் டு அவங்க எடுத்த மார்க் 90, அதாவது B4 செல், டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க் 100, அதாவது B3 செல். என்ட்ரு கொடுத்திங்கன்னா கேல்குலேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இதே டிவிஷன் ஃபார்முலா தான் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ண போகிறோம். நான் இந்த ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போது 89னா 89% தான் வரணும். இதே 80 மார்க்காக இருந்தால் 80% தான் வரணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே தப்பாக வருது. ஸோ நம்ம இதோட ஃபார்முலா எப்படி காப்பி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் Ctrl டில்ட் உங்கள் கீபோர்டில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு B4 பை B3, அதாவது அவங்க எடுத்த மார்க் பை மேக்ஸிமம் மார்க் பண்ணோம். அண்ட் அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே அப்படியே காப்பி ஆகிருக்கு, B5 பை B4 அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா B6 பை B5. ஸோ இது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸை எடுத்துக்குது. நம்ம கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து அது ரிலேட்டிவாக என்னென்ன செல்ஸ் இருக்கோ அதோட ரெஃபரன்ஸை அப்படியே எடுத்துக்கிட்டே வருது. நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் மேக்ஸிமம் மார்க்கான 100ஓட தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த B3 செல் வந்து காமன், அதாவது ஃபிக்ஸ்டு செல். ஸோ நான் இந்த B3 செல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எங்கே டைப் பண்ணியிருக்கணும், அந்த செல் வேல்யூ எங்கே இருக்கோ, அதாவது இந்த B3 இருக்க செல் இடத்துல உங்கள் இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு
உங்கள் கீபோர்டில் ஃபங்க்ஷன் 4 அதாவது F4 கீயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த செல்லை லாக் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இந்த F4 கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் வந்திருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் அந்த செல்லை லாக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் இங்கே 2 வருது, $1 வந்து B3ன்னு வராமல் ஏன் தனித்தனியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு செல் வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். ஸோ இங்கே வந்து B காலம் அண்ட் ரோ 3 இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த செல். ஸோ இப்படி தான் இது லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்னால் நீங்கள் உங்கள் காலமையும் தனியாக லாக் பண்ணிக்கலாம், இல்லை ரோவையும் கூட உங்களால் தனியாக லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் அது எப்படின்றது நம்ம மிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது சொல்கிறேன். நீங்கள் இன்னும் அந்த பேசிக்ஸ் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ இதே ஃபார்முலா தான் அப்படியே கீழே அப்ளை ஆக போகுது. ஸோ நான் இந்த ஃபில் ஹேண்டலை யூஸ் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா காப்பி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாஸை ஹைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வருது. அதாவது 89 மார்க் இருந்தால் 89%, 75 மார்க் இருந்தால் 75%. ஸோ இதான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது மல்டிப்ளிகேஷன் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த டேபிளை ஃபில் பண்ணிகிட்டே வருவோம். அதாவது 1 ones are 1. ஸோ இங்கே ஈக்குவல் டு 1, அதாவது A3 இன்ட்டு 1, அதாவது B2 கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா கேல்குலேட் ஆகிடும். ஸோ இதே ஃபார்முலா தான் கீழேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபில் ஹேண்டலை யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு மிஸ்டேக் வரும். 2 ones are 2 ஓகே, ஆனால் 3 ones are 3 தான் வரணும், உங்களுக்கு 6 வருது. ஸோ நம்ம இதோட ஃபார்முலாவை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ones are 1, A3 இன்ட்டு B2 ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா A4 இன்ட்டு B3, அதாவது அது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸை எடுத்துக்குது. அடுத்தடுத்து ரிலேட்டிவாக என்ன செல் இருக்கோ அதோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே வருது. நீங்கள் இங்கே நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காலம் A அண்ட் ரோ 2 இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு தான். ஏன்னா இந்த காலம் ஏல இருக்க வேல்யூஸ், அதாவது இந்த 5 வேல்யூஸையும் நம்ம இந்த ரோ 2ல் இருக்க வேல்யூஸ், அதாவது இந்த 5 வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த காலம் A அண்ட் இந்த ரோ 2 ஃபிக்ஸ்டு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த செல் மேலே டபுள் கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் கீபோர்டில் இந்த F4 கீயை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மொத்த செல்லும் லாக் ஆகும். ரெண்டாவது தடவை கொடுக்கும்போது ரோ மட்டும் லாக் ஆகும். அண்ட் மூணாவது தடவை கொடுக்கும்போது உங்கள் காலம் லாக் ஆகும். ஸோ இப்போ நம்ம காலம் ஏவை லாக் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளுக்கு இந்த செகண்ட் ரோ வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ ரோ 2வை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த F4 பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் செல் லாக் ஆகும், அடுத்து ரோ லாக் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த டாலர் சிம்பிள் எதுக்கு முன்னாடி இருக்கோ அதான் லாக் ஆகிருக்கு. இப்போ 2க்கு முன்னாடி இருந்தால் ரோ 2 லாக்டு அண்ட் ஏக்கு முன்னாடி இருந்தால் காலம் ஏ லாக்டு. ஸோ நம்ம இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபில் ஹேண்டலை யூஸ் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இதே தான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண போகிறோம். எல்லா டேபிள்ஸ்க்கும் இதே அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸை காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த ஃபார்முலாஸை ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலாஸ் கரெக்டாக வந்துருச்சு. அதாவது 1 ones are 1, 2 ones are 2, 3 ones are 3, 4 ones are 4 and 5 ones are 5. ஸோ இதே மாதிரி எல்லா டேபிள்ஸும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 5 டேபிள்ஸை பார்க்கலாம். 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20 and 5 5s are 25. ஸோ உங்களால் மல்டிபிள் செல்ஸில் இருக்க ரோவையோ காலமையோ தனித்தனியாக உங்களால் லாக் பண்ண முடிஞ்சு அண்ட் அதோட ஆன்சர்ஸை கால்குலேட் பண்ண முடிஞ்சால் இதான் மிக்ஸ்ட் செல் ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எக்யூப். பாய், சியர்ஸ்.